அலைஹி தவக்கல்து இலைஹி உனீப். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி இன்னா ஸலாத்தன் தாயிமத்துன் பிதுஆஇ முல்கில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஸலாத்தன் தாயிமத்துன் பிதுஆஇ முல்கில்லாஹ். ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அல்லாஹும்ம. السلام علیکم یا ابو العباس بلی بن ملکان خضر علیہ السلام. السلام علیکم یا ابو العباس بلی بن ملکان خضر علیہ السلام. بسم اللہ الرحمن الرحیم. وبشر الذین آمنوا وعملوا الصالحات ان لهم جنات. وبشر الذین آمنوا ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், சோபனம் சொல்லுங்கள். அன்னலகும் ஜன்னாத்தின் அவர்களுக்கு தோப்புக்கள் இருக்கிறது, ஜன்னத்துகள் இருக்கிறது என்று என்ன செய்யுங்க. ஆமாம், ஜன்னாத்துனா தோப்புகள், சொர்க்கங்கள், தோப்புகள் இருக்கிறது என்று என்ன செய்யுங்க, சோபனம் சொல்லுங்கள். பி அன்னலகும்னு இருக்கும், அதெல்லாம் ஓதிட்டோம், எல்லாம் சொல்லியாச்சு. பி அன்னலகும் அவர்களுக்கு தோப்புகள் இருக்கிறது என்று சோபனம் சொல்லுங்கள். எப்படிப்பட்ட தோப்புகள் வரணும், சிபத்துக்கு தஜிரீமின் தயத்திகள் அன்ஹார், அந்த தோப்புகளுக்கு அருகாமையிலே நதிகள் ஓடுமே, தோப்புகளுக்கு அருகாமையிலே நதிகள் ஓடுமே, அப்படிப்பட்ட தோப்புகள் இருக்கிறது என்று சொல்லுங்கள். முதல் சிபத்து விளங்குதப்பா. தஜிரி மின் தயத்திகள் அன்ஹாரு, அந்த தோப்புகளுக்கு அருகாமையிலே நதிகள் ஓடுமே, அப்படிப்பட்ட தோப்புகள் இருக்கிறது என்று சொல்லுங்கள். குல்லமா ருசிகு மின்ஹா, அந்த சொர்க்கத்தில் இருந்தும் மின் சமரத்தின் கனிகளை ரிசுக்கன் ரிசுக்காக அவர்கள் ரிசுக்களிக்கப்படும் போது காலோர்கள் சொல்வார்கள், ஆதல்லதி ருசுக்கினா மின் கபில், இதற்கு முன்னால் நாங்கள் துன்யாவிலே கொடுக்கப்பட்ட ரிசுக்கு மாதிரி இருக்குதே. இதுக்கு முன்னால் துன்யாவில் இது மாதிரி தான் இருக்கும் ஆப்பிள் பழம், துன்யாவில் இப்படி தான் இருக்கும் ஆரஞ்சு பழம், துன்யாவில் இப்படி தான் இருக்கும் கொய்யா பழம், துன்யாவில் இப்படி தான் இருக்கும் முந்திரி பழம், துன்யாவில் இப்படி தான் இருக்கும் திராட்சை பழம், துன்யாவில் இப்படி தான் இருக்கும். என்ன இருக்குது, அந்த பப்பாளி பழம் இதான் கேட்டேன். துன்யாவில் இருக்கிற ரிஸ்க் மாதிரியே தானே இது இருக்கு. அண்ணே ரிஸ்க் அளிக்கப்படும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட் என்ன செய்யும், வித்தியாசமாக இருக்கும். இதற்கு முன்னாலங்கள் துன்யாவில் அளிக்கப்பட்ட ரிஸ்க் மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. சரி, ஏன் அறிமுகமான ரிஸ்க் எல்லாம் கொடுக்குறான்? அறிமுகமான ரிஸ்க் இருந்தால் நப்சங்க சாயும் சாப்பிடுவேன். தெரியாத நீ யோசிப்பீல, இல்லைடா என்னச்ச கொண்டு வச்சுருக்கானுல என்ன செய்வேன், சாப்பிட மாட்டேன். பழக்கமான ரிசுக்கள் இருந்தால் தான் சாப்பிடுவேன், அப்படி தானே. டொரியாம்பழம்னு ஒரு பழம் இருக்குங்க மலேசியாவில், அது பேர்டு ஸ்மெல் வரும், தின்னுட்டின்னா அவ்வளோதான், அப்புறம் நீ தின்னுக்கிட்டே இருப்பா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அறிமுகம் இல்லாத நேரத்தில் ஸ்மெல் வரும், பேர்டு ஸ்மெல் வரும். விளங்குதான்னு கேட்டேன். பேர்டு ஸ்மெல் வருதேன்னு நீ திங்க மாட்டேன், ஓடிடுவேன். விட்டுச்சு. அப்போ அவன் யார் அந்த பழத்தை சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க அடிச்சுன்னு உரிக்கிடுவாங்க. எதற்கு? அப்போ அறிமுகமாக இருந்தால் தான் நீ சாப்பிடுவேன், அறிமுகம் இல்லாட்ட கிட்டேயே போக மாட்டேன், வெறுக்கும் நப்சு. அதுதான் அறிமுகமான ரிசுக்கு எல்லாம் தர்றான். எடுத்தானப்பா. அப்போ தஜிரீமின் தகுத்தியில் அன்ஹாரு, அந்த தோப்புகளுக்கு அருகாமையிலே நதிகள் ஓடுமே, அப்படிப்பட்ட தோப்புகளை கொண்டு சொர்க்கங்களை கொண்டு அவர்களுக்கு நல்மாராயம் சொல்லுங்கள். குல்லமா ரிசிக்கு மின்ஹா, இந்த சொர்க்கத்தில் இருந்து மின் சமரத்தின் கனிகளை ரிசுக்கன் ரிசுக்காக ரிசுக்களிக்கப்படும் போதெல்லாம் ஆதல்லதி ருசுக்கினா மின் கபல், இதற்கு முன்னால் துன்யாவில் நாங்கள் ரிசுக்களிக்கப்பட்டதை போன்று இருக்கிறதே என்று நினைச்சுவாங்க அவங்க சொல்வார்கள். விளங்குதப்பா. அப்போ தம்பி பா மின் தாய்த்தியான்னா சொர்க்கத்துக்கு கீழே ஓடுமே, தோப்புகளுக்கு கீழே எங்க, தோப்புக்கு கீழே எங்க தண்ணீர் ஓடும் கேட்ட, சொர்க்கங்களுக்கு கீழே ஓடும். ஆனால் கீழே இல்லை, அந்த மரங்களுக்கு அருகாமையில் அப்படி ஓடும்னு அர்த்தம். உதாரணமாக ஆற்று கரையிலாம் பாருங்கள், ஓரத்தில் ஃபுல்லாக மரமாக இருக்கும், கீழே வந்து என்ன செய்யும், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். உலகத்தில் எப்படி ஓடுதோ அதை மாதிரின்னு அர்த்தம். அந்த மரங்களுக்கு கீழே, அதுக்கு அருகாமையிலே ஆற்றினுடைய கரைகளில் ஃபுல்லாக மரம் தான் நிற்குது. இப்போ அந்த ஆறு கீழே தானே இருக்குது, உகுது இருக்குங்க, குழி இருக்கும், அதில் கீழே ஓடுது அப்படின்னு அர்த்தமா. அதுக்கு அருகாமையிலே கீழே ஓடும். நீ உலகத்தில் பார்க்குறீங்களப்பா, அதை மாதிரிப்பான்னு அர்த்தம். துன்யாவில் நீ பார்க்குறியே அதை மாதிரி பா இல்லை, அந்த மரங்களுக்கு அருகாமையிலே தண்ணி ஓடுதில்லை ஆற்றுல,
அந்த மாதிரி பான்னு அர்த்தம், கீழே இல்லை. அருகாமையிலன்னு அர்த்தம். தஜிரி மீன் தயத்தில் அணுகாறு என்று அர்த்தங்க. மீன் தயத்தி அஷ்டாரிகா, அதனுடைய மாளிகைகளுக்கு அருகாமையிலேயும், விளங்குதப்பா, அதனுடைய மாளிகைகளுக்கு அருகாமையிலே நதிகள் ஓடுமே, அப்படிப்பட்ட சொர்க்கங்களை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள். கமா தராஹா, அந்த நதிகளை நீ பார்ப்பதை போல, ஜாரியத்தன் தயத்தல் அஷ்ஜாரி நாபித்தத்தி அல்லா ஷவாயித்திகா, ஆற்றினுடைய கரைகளுக்கு மேலே, ஆற்றினுடைய முளைத்திருக்கின்ற மரங்களுக்கு கீழே, ஆற்றினுடைய ஆமாம் ஷவாயித்தின கரைகள்னு அர்த்தம். அந்த வழி இருக்குல்லப்பா, ஷவாயித்திகா, அந்த சொல்லுபா, அந்த ஆற்றினுடைய கரைகளுக்கு அருகாமையிலே முளைத்திருக்கின்ற மரங்களுக்கு அருகாமையிலே நீ பார்ப்பதை போல, அந்த சொர்க்கத்தினுடைய நதிகளுக்கு அருகாமையிலே நதிகள் ஓடுமே, அப்படிப்பட்ட சொர்க்கங்களை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்க. அதுக்கு அருகாமை இந்த உலகத்தில் பார்க்குறோம்லப்பா, கரைகளில் ஃபுல்லாக மரம் முளைச்சிருக்கு, கீழே என்ன செய்யுது, அந்த மாதிரின்னு அர்த்தம். மரத்துக்கு கீழேன்னா மரத்துக்கு கீழே அர்த்தம் இல்லை. ஒன் மசூரு கேட்கலுங்க, மசூருக்கு ரஹ்மத்துல்லாஹி தொட்டு அறிவிக்கப்படுது, அன்ஹாருல் ஜன்னத்தி, சொர்க்கத்தினுடைய நதிகள் எல்லாம் தஜிரி, அது ஓடும், ஃபி கைரி ஹுதூத், ஃபி கைரி ஹுதூதின், குழி இல்லாமலே ஓடும். எப்போ இங்கே உலகத்தினுடைய ஆறு ஃபுல்லாக குழியில் தானே ஓடுது, ஆறு வெட்டியிருக்காங்க. ஒரு காலத்தில் ஆறுகள்லாம் இல்லாமல் இருந்துச்சு, அதையெல்லாம் ஆறு வெட்டுறாங்கல்ல, ஆறு வெட்டி தண்ணீர் ஓடுது. இந்த தஞ்சாவூரில் ஆத்தங்கரை பள்ளியாசக்கிட்ட ஒரு ஆறு ஓடுதில்ல, இதுக்கு முந்திலாம் அது இல்லையா, அது பிற்காலத்தில் தான் அந்த ஆறு வெட்டப்பட்டுச்சான். ஒழுங்காக கேட்டேன், அதை வெட்டி தான் அங்கே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லா ஆறும் இந்த உலகத்தில் எங்கே ஓடுதுங்க, பள்ளத்தில் தான், குழியில் தான் ஓடும். ஆனால் சொர்க்கத்தினுடைய ஆறு மேட்டில் ஓடும், அது அங்கங்கே வழியாது. அப்போ மேட்டில் இருந்துச்சுன்னா அங்கங்கே வழியுமேங்க, வழியாது. சொர்க்கத்தினுடைய இதே வலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும், அவர்களுக்கு மறைக்க வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நியமத்தை விளங்கவே செய்யாது எந்த ஆன்மாவும். விளங்குதுப்பா, இன் குர்ரத்தி ஆயுனின் ஜிஸாம் பிமா கானு யஅமலூன், அவர்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால் கண்குளிர்ச்சியில் இருந்தும் எவ்வளவை மறைக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. இல்லை, பழம் சாப்பிட்டாலே பாத்ரூம் போகும், இப்படிதானேங்க, பழம் சாப்பிட்டா ஃப்ரீ மோஷன். ஆனால் சொர்க்கத்தில் கனிகள் இருக்குது, பழத்தை தான் கொடுக்கப்படுமா. இந்த மீன் வந்து இப்திதாயியாங்கிறாங்க. சொர்க்கத்தில் கொடுக்கப்படக்கூடிய ரிஸ்க் என்ன தானா, பழம் தான் கொடுக்கப்படும். ஏன்னா சொர்க்கத்தில் நுழைஞ்ச உடனே கொடுக்கப்படக்கூடிய உணவு என்ன இருக்குது, மீனுடைய செனன்னு வருது. கேட்டேன், அது உணவுகளில் கட்டுப்பட்டது. உணவுக்கு முன்னால் ஒரு வீட்டுக்கு போனோம்னா என்ன செய்வாங்க, பிஸ்கட் வைப்பாங்க, விதவிதமான பிஸ்கட்டுகள். பிள்ளைங்க கேட்டேன், பேர்த்தம்பழங்கள், பழங்கள், வடை, சமோசா, இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. அப்படி தானேங்க. இப்போ கல்யாண வீட்டுகளுக்கே போகும்போது வடை கொடுக்குறாங்க, சமோசா கொடுக்குறாங்க, கட்லெட் கொடுக்குறாங்க, அது குடிச்சிட்டு காப்பி, டீ இதெல்லாம் கொடுக்குறாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க வெயில் காலமாக இருந்தால். அதை குடிச்சிட்டு அதுக்கடுத்து தான் சாப்பாடு. விளங்குதா? அப்போ சொர்க்கத்தில் மீன் இறைச்சால்தான் உணவுகளில் கட்டுப்பட்டது. விளங்குதானே? கொடுக்குறது என்னது தானா, சொர்க்கத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. அது பழங்களிலிருந்து ஸ்டார்ட் பண்ணப்படுமா, பழம். அப்போ இதுலேருந்து தெரிய வருது, சாப்பாட்டுக்கு முன்னால் தான் பழம் சாப்பிட்ணும், சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்டு அது இடரை ஏற்படுத்தி விட்ருமா. சாப்பாட்டுக்கு முன்னால் பழம் சாப்பிட்ணும், அது போய் குடலில் போய் ஒரு பிஸ் ஏற்படுத்திடுமா. இது ஏற்படுத்திடும். அதுக்கு எடுத்து நீ சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு என்ன செய்யுமா, சிரிக்குமா. ரேட்டுப்பா இதில் விளங்குதா? அதுவே எப்படி குழி இல்லாமல் எப்படிங்க தண்ணீர் ஓடும், அதெல்லாம் கேட்கக்கூடாது. சொர்க்கத்தில் எல்லாமே சாத்தியம். அல்லாஹ் நினைச்சாம்னா எப்படினாலும் என்ன செய்வான், உலகத்திலே ஓட வைப்பான், அந்த சொர்க்கத்தில் தான் அதை ஓட வைக்கிறான். அப்படி அப்போ மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொட்டு அறிக்கப்படுகிறது, அன்ஹாருல் ஜன்னத்தி, சொர்க்கத்தின் நதிகள், தஜ்ரீஃபி கைரி ஹுதூதின், குழி இல்லாமலேயே அந்த சொர்க்கத்தின் நதிகளெல்லாம் என்ன செய்யும், ஓடுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. கேட்டீங்களங்க? குழிலாம் இருக்காது சொர்க்கத்தில், மேட்லேயே ஓடான தண்ணி அங்கங்கே வழியாது, ஆற்றுல ஓடுற மாதிரியே ஓடுமா. லாமுபில் அன்ஹாரி, அன்ஹாரில் உள்ள லாமா அலிஃப்லாம் ஆகிறது லில் ஜின்சி, எதுக்குள்ளதாக இருக்கும், ஜின்ஸுக்குள்ளதாக இருக்கும். நதிகள் என்றால் யார் யார் எதை எதை விளங்கி வைத்திருக்கிறார்களோ அந்த நதி. நதினா தெரியுமில்ல உனக்கு, யார் குளம்னா நமக்கு தெரியும், குட்டைனாலும் தெரியும், ஆறுனாலும் தெரியும். ஆறுனா எதை எதை விளங்கி வைத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவர்களும் அந்த ஆறுகள் ஆகிறது, குழி இல்லாமலேயே ஓடும்.
மரத்துக்கு அருகாமையிலே ஓடும், அப்படி அர்த்தம். ஜின்ஸுக்குள்ளே தான் ரேட்டு தானேப்பா. வல்லாமு அல் அன்ஹாரில் உள்ள அலிபுலாம் ஆகிறது லில் ஜின்சி ஜின்ஸுக்குள்ளதாக இருக்கும். கமாபி கவுலிக்க நீ சொல்வதை போல. எப்படி? லி ஃபுலானின் இன்னானுக்கு உண்டு புஸ்தானுன் தோப்பு உண்டு, ஃபீகில் மாவுல் ஜாரி ஓடுகின்ற நதி அதில் இருக்குமே, அப்படிப்பட்ட தோப்பு உனக்கு இருக்கு. ஓடுற நதி இருக்கும். லால்பேட்டையில் மருசாவுக்குள்ள ஒரு ஆடு ஓடும். மருசாவுக்கும் தாரு தப்சீர் கிடைக்கிற ஒரு நதி ஓடுதில்ல, ஓட மாதிரி ஓடும். அது ஈரான ஏரியிலேருந்து வரும். அது நாங்கள் அங்கே தான் டிஃபன்லாம் கழுவுவோம். நல்ல ஓடும்போது குளிக்கவும் செய்யலாம், துவைக்கலாம் செய்வாங்க பிள்ளைங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு ஓட மருசாக்குள்ளே ஓடுதுப்பா. ஈரான ஏரியில் தண்ணி வந்துச்சுன்னா இங்கே தண்ணி ஓடும், நல்லா இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளேயே ஓடுது. ஈரான ஏரின்னு ஒரு ஏரி இருக்குப்பா. ஈரானமா வீரானமா? வீரானமா. ஈரான ஏரியிலேருந்து தண்ணி ஓடும்போது வரும். சரிவா? ஏய் கமா தராஹா, விளங்குதுப்பா. எங்கே கீழே இறங்கிட்டேனே. அப்போ லாமு இதில் அன்ஹாரி நதி அல்ல அன்ஹாரில் உள்ள அலிஃபுலாமு இல் ஜின்சி ஜின்ஸுக்குள்ளதாக இருக்கும். கமாபி கவுலிக்க ஃபுலானின் புஸ்தான் இன்னானுக்கு தோப்பு உண்டு, ஃபீகில் மாவுல் ஜாரி ஓடுகின்ற தண்ணீர் அங்கே இருக்குமே அது தோப்பு உண்டு. அப்படின்னா ஓடுறது என்ன நமக்கு தெரியும், என்னான்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ விளங்குனதுன்னு இருக்கும். ஜின்ஸு என்னது? ஜின்ஸுக்குள்ளது. யார் எதை நதினு விளங்கி வச்சுருக்காங்க அந்த நதி. அகுதுக்குள்ளதுன்னு சொல்லாமா? அகுதுன்னா ஏற்கனவே விளங்கப்பட்டிருக்கும். அது நக்கிராவாகவும் இங்கே மாரிபாவை சொல்கிறான். விளங்குதா? இந்த வருது அவுலில் அகுதி இந்த அல்ல அன்ஹாரில் உள்ள அலிஃபுலாமு அகுதுக்குள்ளது. ஒரு மழகூது விளங்கப்படக்கூடியது. இயல் அன்ஹாருல் மதுக்குறது கவுலி தாலாம் அல்லாஹ் சுபானத்தோடைய சொல்லிலே சொல்லப்பட்டிருக்கிற நதிகளாக இருக்கும். என்ன சொல்லு? ஃபீகா அன்ஹாருன் இம்மாயின் கைரி ஆசின் அல் ஆயத்தை தம்மீமில் ஆயத்து. விளங்குதா? இன்னொரு சொல்கிறான், ஃபீகா சொர்க்கத்தில் இருக்கிறது, அன்ஹாருன் நதிகள் இருக்கிறது. எப்படிப்பட்ட நதிகள்? இம்மாயின் கைரி ஆசின் கெட்டு போவாத நீரில் தான் நதிகள் இருக்குது. இங்கேயெல்லாம் உள்ள தண்ணீர் கெட்டு போயிடும். அந்த தண்ணீர் என்ன செய்யாது? இலங்கை தண்ணி நீ எடுத்து வச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் 2 நாள் தான், அதுக்கப்புறம் அதில் கிருமி வந்துடும், கெட்டு போயிடும். கெட்டு போவாத தண்ணீர் உலகத்தில் ஜம்சம் தண்ணி தான். ஜம்சம் தண்ணி கெட்டே போகாது. மழை தண்ணியும் பிடிச்சி வச்சாலும் கெட்டாது. மான் தகூராங்கிறான். மழை பெய்யும் போது தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கணும்பா டைரெக்டாக. அதை குடிச்சிக்கிட்டு இருந்தாலே சீக்கு வராது. நம்ம அசிரத்துலாம் பிடிச்சி வச்சுருப்பா மழை தண்ணியை. சலாம் ஓதி பார்க்கறதுக்கு கொடுறதுக்கெல்லாம் கொடுப்பா அந்த தண்ணி. அதுதான் கேட்டேன். மான் தகூராங்கிறான். அந்த மழை தண்ணீர் எவ்வளோ நாளைக்கு வச்சாலும் கெட்டு போகாது. இல்லை மான் தகூரான்ட்டான். ஜம்சம் நீரும் எத்தனை நாளைக்கு எவ்வளோ வருஷம் வச்சாலும் தான் கெட்டு போவார். மற்ற தண்ணிகள் உள்ளே கெட்டு போயிருங்க. கிணத்துலேயே இறைக்காமல் இருந்தாலே கெட்டு போகும். இறைச்சி வெளியில் வச்சுருந்தாலும் ஒரு நாளில் குடிச்சோன்னு 2 நாளில் குடிச்சோட கிருமி வருவாங்க. ஆனால் சொர்க்கத்தின் நதி இருக்கே கெட்டு போவாத நதிங்கிறான் அல்லாஹ் தஆலா. ஃபீகா சொர்க்கத்தில் இருக்கிறது அன்ஹாரு நதிகள் இருக்கிறது. மீ மாயின் கைரி ஆசின் கெட்டு போகாத நீர் இருந்தான நதிகள் அங்கே இருக்கிறது. அல்ல ஆயத்தை அப்போ ஏற்கனவே சொல்லிட்டான். ஏய் ஏப்பா ஃபீகா அன்ஹாரும் நக்கிராவை சொல்கிறான்ல, அதுதான் இங்கே நீ ஏற்கனவே சொன்னலப்பா கெட்டு போகாத நதிகள் இங்கே ஓடுதுன்ட்டுனே. அதுதான் அந்த நதி அருகாமையிலே என்ன செய்யும்? ஆமாம், அந்த என்ன இருக்குது சொல்லுப்பா. தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹாரு அந்த மரங்களுக்கு அருகாமையிலே நதிகள் ஓடுமே, அப்படிப்பட்ட தோப்புகள் அவர்களுக்கு என்ன செய்யுது இருக்கிறது. என்னப்பா எது? அது முந்தி இறங்கியிருக்கும். மதீனாவாக இருந்தால் என்னன்னா நகரு நகரு என்பது கீழே தெளிவா ஏப்பா. ஏய் நகரு நகரு என்பது ஃபோக்கல் ஜதுல் அதாவது ஜதுவல் குட்டையை விட பெருசாக இருக்கும். ஜதுவல்னு என்ன அர்த்தம்? ஜதுவல்னா குறிப்பிட்ட அளவுக்கு சின்னது. ஃபோக்கல் ஜதுவல் குட்டையை விட பெருசாக இருக்கும். தூனல் பஹர் கடலை விட சிறுசாக இருக்கும். ஏப்பா நகருன்னா என்ன அர்த்தமா? சிறுசாக இருக்கும். எது மாதிரி? நீலி நயல் நதியை போல. நீல் நயல் ரெண்டும் படிக்கலாம். நீல் நயல் நதியை போல. ஒரு ஃபுராத்து நதியை போல. நயலுக்கும் ஃபுராத்துக்கும் சொர்க்கத்திலிருந்து தான் வருதான் தண்ணி. அல்ஹம்துலில்லாஹ். நயல் நதி நாங்கள் போயிருக்கோம், கப்பல்லாம் போகுது அங்கே. ஷிப்பு அதிலெல்லாம் போய் சாப்பாடெல்லாம் தந்தாங்க.
ஆமாம், நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். இதுக்கு போனோம்ல, ஒரு டூர் போனோமே, ஜோர்டான், மக்கா, மதீனா. ஆமாம், அந்த டூருக்கு போகும்போது எங்களை அந்த ஷிப்பிங்கில் கூப்பிட்டு போனாங்க. என்ன இருக்குது ஷிப்பில், கப்பலில் நைல் நதி ஒரு அடி ரவுண்ட் அடித்தாங்க. பெரிய கடல் மாதிரி இருக்காண்ணா. அதுக்கு எங்கேருந்து அது வருதான், அது சொர்க்கத்துலேருந்து வருதான். நைலும் புறாத் அது போய் சேர்ற இடம் ஹவுதுல் கௌசர். வர்ற இடம் இதுதான், மும்பை இதுதானா, சொர்க்கம்தான். நைலி நைல் நதியை போல, ஒரு புராத்து நதியை போல. என்ன இருக்குது, கடலை விட சிறுசாக இருக்கும், குட்டையை விட அது என்ன செய்யும், பெருசாக இருக்கும். அதுதான் நகரம். இப்போ தர்கீபு இதான் எழுத படிக்கிற ரைட் தானே. இல் பத்தை பத்தக கொண்டு நகருனும் படி, ஒரு சுக்கூனை கொண்டு என்ன செய்ய, நகருனும் படி, ரெண்டு படிச்சுக்கலாமா, நகர் நகர். அல் மஜ்ரல் வாசிஉ, விசாலமான ஓடும் இடம்னு அர்த்தம். ஏய் மஜ்ரல் வாசிஉ, நகர் என்றால் என்ன இருக்குது, அல் மஜ்ரல் வாசிஉ, விசாலமான ஓடும் இடம்னு அர்த்தம். அது குட்டையை விட பெருசாக இருக்கும், கடலை விட சிறுசாக இருக்கும். நைலி ஒரு புராத்தி, நைல் நதி மாதிரி, புராத்து நதி மாதிரி நதி தான், அது கடல் கிடையாது. அடுத்து ஒரு செய்தி சொல்கிறாங்கப்பா, ஒரு தர்கீபு, இந்த நகர் நூன் ஹே ரே வந்தாலே விசாலம்னு தான் அர்த்தம் வருமா. பா என்னது சொல்கிறோம்ல, விசாலமான இடம்னு சொல்கிறோம்ல, ஓடுற இடம்னு. இப்போ தர்கீபு இந்த நகருன்னு எப்படி வந்தாலும் செய்யதான், நஹாருன்னு வருது. அது விசாலமாக தானே இருக்குது நஹாருங்கிறது. காலையில் ஒரு எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்குது, 6 மணிக்கு உதிக்குது. இன்றைக்கி 6 மணிக்கு தான் இப்போ மகரிப்பும் வந்துடுது. இப்போ 6:02 இல்லைங்க, 12 மணி நேரம் விசாலமாக இருக்க அந்த ஒளிவு விசாலம் தானே. நஹார்னா விசாலம் அர்த்தம். இந்த நகரனுடைய தர்கீபு லிசாத்தி, விசாலம் என்பதை காமிப்பதற்குள்ளதாக இருக்கும். விளங்குதா? நஹாருன்னு எடுத்தாலும் விசாலமாக தான் இருக்குது. நதி விசாலம். எப்படி எடுத்து பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம் வருமா, விசாலம்னு அர்த்தம் வரும். ஒரு முராதி பீகா, சரி இங்கே நதி ஓடுனா நதி எங்கே ஓடும், நதி அப்படி தான் இருக்கும், தண்ணீர் ஓடுன்னு அர்த்தம். மஜாஸ் ரைட் தானேப்பா. ஆறு ஓடுகிறது என்றால் ஆறு ஓடாது, ஆற்றுல தண்ணீர் தான் ஓடும். மஜாஸ். டாக்டர் குணமாக்கினா டாக்டர் குணமாக்கலை, அல்லா தான் குணமாக்கலாம். 50 ரபியுல் பக்கலை, வசந்த காலம் கீரையை முளைக்க வச்சது என்றால் வசந்த காலத்தில் அல்லா தான் முளைக்க வைக்கிறான். எல்லாம் மஜாஸில் கட்டுப்பட்டது. ரெண்டுப்பா ஊரே சிரிக்குதுடா மூதையை உன்னை பார்த்து. ஆனால் ஊர் சிரிக்காது, ஊரில் உள்ள மக்கள் சிரிப்பா. ஊரே அவனை பாராட்டுது, ஊரே அவன் ஊர் மக்கள் பாராட்டுறாங்கன்னு அர்த்தம். எடுத்துனப்பா. அப்போ தம்பி சொல்லுங்க, ஒரு முராதிபிகா, நதிகள் ஓடும் என்பதை கொண்டு நோக்கம் ஆவுகா, தண்ணீர் ஓடுவது என்ற அர்த்தம். எதன் பிரகாரம், அலல் இது மாறி, அங்கே ஒரு முலாஃபை மறைப்பது பிரகாரம். அப்போ தஜிரி விளங்குதப்பா, தஜிரி மீன் தகத்தி, அந்த மரங்களுக்கு அதுகாமியிலே ஓடும், மாவுல் அன்ஹார், நதிகள் ஓடுகின்ற தண்ணீர் ஓடும், நதியிலே ஓடுகின்ற தண்ணீர், மாவுல் அன்ஹார், நகரினுடைய தண்ணீர் தான் ஓடும், நகரில் உள்ள தண்ணீர் ஓடும். ரைட்டுதானப்பா. அங்கே ஒரு முலாஃபை ஏற்படுத்தணுமா, ரைட் அர்த்தம் வைக்கிறதே. அலல் இது மாதிரி முலாஃபை ஏற்படுத்துவது பிரகாரம், மாவுகாய் மாவுல் அன்ஹார், நதியினுடைய தண்ணீர்கள் ஓடும்னு அர்த்தம். அவில் மஜாஸ் அல்லது மஜாஸாக இருக்கும். மஜாஸ் அடிப்படையில் நல்லா சொல்கிறான். டாக்டர் குணமாக்கினார், வசந்த காலங்கரையை முளைக்க வைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி மஜாஸ் என்றால் அவில் மஜாரி அம்புசுகா, இந்த நதிகளே ஓடும்னு அர்த்தம், தண்ணீர் ஓடும்னு அர்த்தம். சரி, இஸ்னாதுல் ஜரி இலைகா, ஆற்றின் பக்கம் ஓடுறதை இஸ்னாது செய்திருப்பது மஜாசுன் என்னவா இருக்குங்க, தஜிரி அல்ல அன்ஹாருன்னு சொல்லப்பட, அன்ஹார பாயில் ஆக்கியிருக்கமே, ஆனால் மஜாஸ் தான். என்னதுதான் அது, ஜரி என்ற ஃபேலை அல்ல அன்ஹாரி என்ற பாயின் பக்கம் இணைத்திருப்பது என்னவா இருக்கும், மஜாசுன். மஜாசினுடைய அடிப்படை, அஜாஸ்னாலே கடந்து பேசுகிறது தான். கமாஃபி கௌலி தாலா, அல்லாஹு தாலாவே சொல்வதை போல, அக்ரஜத்தில் அருதுவத் காலஹா, பூமி அதனுடைய சுமைகளை எல்லாம் வெளியாக்கணும், அது உள்ளே இருக்கிறதேன்னு அர்த்தம். அதனுடைய பூமி வெளியாக்காது, அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற புணங்களை என்னென்னலாம் உள்ளே அடங்கியிருக்கோ அத்தனையும் என்ன செஞ்சிடும், கியாமத் நாள் சமயத்தில் வெளிப்படுத்திடும்.
உள்ள கிடக்கிறவங்க வெளியே வந்துடுவாங்க. என்ன நூலாக இருக்கோ அத்தனை வெளியே வந்துடும். பூமிக்கு கீழே பூமி வழியாக பூமிக்கு கீழே இருக்கக்கூடியதை பூமி என்ன செய்யும்? எதையெல்லாம் புதைக்க வைக்கப்பட்டிருக்கோ அது எல்லாம் வெளியாக்கணும். அது எப்படி மஜாஸோ அது மாதிரி மஜாஸ் எடுத்துனப்பா. சரி, குல்லமா ருசி மின்ஹா, அந்த சொர்க்கத்தில் இருந்து மின் ரிசு மின் என்ன இருக்குது? ரிசு கழிக்கப்படும் போதெல்லாம் மின் சமராத்தின் கனிகளில் இருந்து ரிசு கழிக்கப்படும் போதெல்லாம் ரிசுக்கை ரிசு கழிக்கப்படும் போதெல்லாம் காலு ஆதல்லதி ருசுக்கினா மின் கபில், இதற்கு முன்னால் நாங்கள் ரிசு கழிக்கப்பட்டதை போட்டு இருக்கிறதே என்று சொல்வார். துன்யாவில் இது மாதிரி எங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இருக்கேன். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேறையாக இருக்கும். சொர்க்கத்தினுடைய பழத்தினுடைய டேஸ்ட்டுக்கிட்ட எதுவும் வராது. இது குல்லமா ருசிக்கு மின்ஹா என்பது சிவத்துன் சாணியத்துன் என்னவா இருக்குங்க? ரெண்டாவது சிவத்து. எதுக்கு? ஜன்னாத்துக்கு. தஜ்ரிங்கிறது முந்தின சிவத்து. குல்லமா ருசிக்கு மின்ஹா மின் சமரத்தி ரிசுக்கன் காலு ஆதலத்தி ரிசுக்குனா மின் கபில் ரெண்டாவது சிவத்து. வலகும் பீகா அசுவாதி முத்தகரத்துங்கிறது மூணாவது சிவத்து. ஒகும் பீகா ஹாலிதுங்கிறது எத்தனாவது சிவத்து? நாலு சிவத்தை கொண்டு வந்திருக்கான்ல. சரி, இது சிவத்துன் சாணியத்துன். ஜன்னாத் என்பதற்கு ரெண்டாவது சிவத்தாக இருக்கும். எழுதுனங்க, சிவத்துன் சாணியத்துல் ஜன்னாத் அவு ஹபரு முப்ததையின் மஅதூபின். எப்பா ரெண்டாவது சிவத்துன்னு சொல்லலாம், அல்லது போக்கோடு ஹபருன்னு சொல்லலாம். அவர்கள் குல்லமா ருசிக்கு மின்ஹா மின் சமரத்தின் சொர்க்கத்திலிருந்து பழங்களில் இருந்தான ரிசுக்களிக்கப்படும் போதெல்லாம் ஆதல்லதி ருசுக்குனா மின் கபில், இதற்கு முன்னால் அங்கே ரிசுக்களிக்கப்பட்டதை போன்று இருக்கிறது என்று என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. என்ன? சரி, ரிசுக்குங்கிறது நக்கிராவாக இருக்கிறதுனால துலால் அதை பிற்படுத்திட்டோம், ஆளை முற்படுத்திருக்கோம். இதில் அடுத்து வைக்கிறது விளங்குதா? சாயிபுல் ஹாலி சாணி சொல்லுப்பா. சாயிபுல் ஹாலில் ஊலா, முந்தின ஹாலினுடைய துல்ஹாலு ரிசுக்கனாக இருக்கும். சாயிபுல் ஹாலி சாணியத்தி, ரெண்டாவது துல்ஹால் ஆகிறது. லமீருஹு அல் முஸ்தகின்னு, அதிலே மறைந்திருக்கின்ற என்னவா இருக்கும்? சொல்லுப்பா. மறைந்திருக்கின்ற லமீராக இருக்கும். ஏய், சாயிபுல் ஹாலி சாணியத்தி, ரெண்டாவது ஹால் இந்த மின் சமரத்தின் இருக்குல்ல, அது லமீருஹு, அதனுடைய துல்ஹாலு லமீருஹுல் முஸ்தகின்னு ஃபில் ஹாலிலே. இதான் கேட்டேன், மறைந்திருக்கின்ற லமீரில் இருந்தால் இருக்கும். ஹாலில் மறைஞ்சிருக்கல முந்தின இதில் முப்ததான்ட்டுன்னு, அதில் ஹுவேன் லமீர் இருக்கும். எப்பா குல்லமா ருசிகு மின்ஹா ஐ முப்ததமும் மின்ஹா, அந்த முப்ததானில் ஹுவேன் லமீர் இருக்குல்லப்பா. அந்த முப்ததான்கிறது இஸ்மு மஃபூல் தானே, அதுக்குள்ளே ஹுவேன் லமீர் இருக்கும்ல, அதுதான் துல்ஹால். ரைட்டா? எதுக்கு? மின் சமரத்தின் ரெண்டாவது ஹாலுக்கு. இதெல்லாம் சிக்கலான இடமில்ல, நல்லா பார்த்து விளங்குங்கப்பா. ஆளிலே விளங்குதப்பா, மறைந்திருக்கின்ற அந்த லமீரில் இருந்து. அதான் ஆள்னா அந்த முப்ததான் தான் ஆள், ஒரிஜினல் ஆள். மின்ஹாங்கிறது வந்து ஆளுடைய இடத்துலாம் இருக்குதே. ரைட்டா? சரி. மேலும் இப்போ மின்னை பிடிச்சி நினைச்சிக்கிறோம் ஆளுன்னு சொல்கிறோம். எப்படின்னு சொல்லலாமா? சொல்லு. ஏத்தமிழ் அங்கே கூட மின் சமரத்தின், மின் சமரத்தில் உள்ள மின்னு பயானாக வருவதும் சாத்தியமாகும். எதுக்கு? ரிசுக்கன் என்பதற்கு. எதற்கு பயானே? ரிசுக்கையே பயான்னா பிஞ்சிலங்க வரணும், அதான் வரலாம். ரிசுக்கனுக்கு பயானுப்பா. அந்த சொர்க்கத்திலிருந்து உண்டான ரிசுக்காக இருக்கின்ற மீலே அது அந்த ரிசுக்கு சொர்க்கத்திலிருந்தும் உள்ளதாக இருக்கும். அந்த ரிசுக்கை ரிசுக்கு அளிக்கப்படும் போதெல்லாம் விளங்குதுப்பா. அப்போ பயான்னா பின்னால் இல்லைங்க வரணும், ரிசுக்கனுக்கு பயானுங்கிறீங்களேங்க. அதெல்லாம் சில சமயம் பயானுங்கிறது என்ன செய்யும்? முந்தவும் செய்யும். ரைட்டுப்பா. இப்போ ஏத்தமிழ் ஐயக்கூட மின் சமரத்தின் உள்ள மின்னு பயானாக வருவதும் சாத்தியம். அப்போ முந்தக்கூடாத மின்னுங்கிற பயானு ரிசுக்கை விட முந்தி இருக்கேன்னா அது கமாஃபி கவுலிக்கனுடைய சொல்லிலே இருப்பதை போலவா இருக்கும். ரைத்து மின்கா அசதன், சிங்கத்தை பார்த்தேன், உன்னிலிருந்து பார்த்தேன். ரைத்து மின்கா அசதன், ரைத்து அசதன் மின்கப்பா, சிங்கத்தை பார்த்தேன், அதான் உன்னை தான் பார்த்தேன், உன்னிலிருந்து பார்த்தேன், நீ தானடா சிங்கம். இப்போ மின்னுங்கிறது வந்து அசதனுக்கு பயான் தானே, எங்கே இருக்கே? முந்தி இருக்குல்ல, அதை மாதிரின்ற வேண்டியதான். ஆதா, இது இஷாரத்துன்
எப்பா இந்த ஹாதான் இருக்குல்லப்பா, காலு ஹாதல்லதீன்னு, இந்த ஹாதா இஷாரத்துன் சுட்டி காட்டுகிறது, இலா நோ ஈம், இலா நோ ஈம். எப்படி இருக்கு? ஏய் இலா நௌ இமா ருசிகு, அவர்கள் ரிசிக் அளிக்கப்படக்கூடிய வகைகளின் பக்கம், நௌயின் பக்கம் சுட்டி காட்டப்படுது. அவங்க ரிசிக் அளிக்கப்படும் போதெல்லாம் ஆதல்லதி, இந்த ரிசிக்கு, இந்த ரிசிக்கினுடைய நோய், ரிசிக்கினுடைய நோய், ரிசிக்கு நாம் இருக்க துன்யாவில் இருக்கு நாங்கள் ரிசிக் அளிக்கப்பட்டதே போல இருக்கிறதேன்னு வரும். எழுதனப்பா, ஆதா இஷாரத்தின் இலா நோய் மாருசிக்கு, மாருசிக்கு என்ற நோயின் பக்கம் இஷாராவாக இருக்கும். அவங்க ரிசிக் அளிக்கப்படக்கூடிய வகைகளின் பக்கம் இஷாராவாக இருக்கும். கவுலிக்கு நீ சொல்வதை போல, இந்த ரிசிக்குன்னா இந்த நோய்கள் ஃபுல்லான்னு அர்த்தம். விளங்குதா? சொர்க்கத்தினுடைய நோய்கள் ஃபுல்லாக துன்யாவில் உள்ள ரிஸ்க்கு மாதிரியே தான் இருக்கும், டேஸ்ட்டில் தான் வித்தியாசம் இருக்கும். இப்போ ஆதான்னா சுட்டி காட்டப்படக்கூடிய நிற்காது, அந்த ரிஸ்க்கு போய்கிட்டே தானே இருக்கும். இது மாதிரினா ஓடுற நதியில் இந்த நதி, இந்த நதி ஓடுறது ஏன்னா நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஓடுகின்ற நோய்கள் ஃபுல்லாக அர்த்தம். இந்த சொல்லி விளங்குதே விளங்கல, ஏன்னா ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும், இதுன்னு சுட்டி காமிச்சா அதை நிற்கவா செய்யும்? குழந்தானே நிற்கும், போய்கிட்டே இருக்குன்னா. இப்போ இந்த ஓடுற நதி இது நஜீஸ் ஆகாது. இந்த ஓடுகின்ற நதி ஆகிறது, அது நஜீஸ் வந்தாலும் என்ன செய்யாது, அது நஜீஸ் ஆகாது. ஏன்? அது ஓடிக்கிட்டேவில் இருக்கே, அதுதான் ஆற்றுல போய் சுத்தம் பண்ணுறானுவோம். நம்மளே அங்கே போய் தான் சுத்தம் பண்ணுறோம், அழுக்கலை ஃபுல்லாக கழட்டி விடுறோம், அது சுத்தமாக தான் இருக்கும். இந்த ஓடுகிற நதின்னு சுட்டி காட்டினோம்னா அந்த சுட்டி காட்டினது ஓடிடும். விளங்குதுப்பா? அப்போ இந்த நோய்னு அர்த்தம். எடுத்தானப்பா, இது முக்கியமான சிக்கலான இடமில்ல இதெல்லாம். கவுலிக்கு நீ ஆதா இந்த ரிசுக்கு, இந்த ரிசுக்கு மட்டும் இல்லை, சொர்க்கத்தினோட நவுகள் ஃபுல்லாக துன்யாவுடைய ரிசுக்கு மாதிரி தான் இருக்கும். ஏல ஆதா இந்த உணவு மட்டும் இல்லை, சொர்க்கத்தில் கொடுக்கப்படக்கூடிய எல்லா உணவும் துன்யாவுடைய ரிசுக்கு மாதிரி தான் இருக்கும் தோற்றத்தில். கவுலிக்க முஷீரனிலா நகரின் ஜாரின், ஓடுகின்ற நதியின் பக்கம் நீ இஷாரா செய்கின்ற மீனே சொல்வதைப் போல, ஆதல் மாவு, இந்த ஓடுகின்ற இந்த நதி, லா என் கத்தியு, ஓடுகின்ற இந்த தண்ணீர், லா என் கத்தியும் நிற்கவே செய்யாது, ஓடிக்கிட்டே இருக்கும்னு சுட்டி காட்டும் போது இருக்கக்கூடியது ஓடிடும், அடுத்து உள்ளது வரும். அப்போ அந்த நோவை தானே அது காமிக்குது. அதே மாதிரின்னு அர்த்தம். சொர்க்கத்தினுடைய ரிசுக்குகள் வகைகள் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இப்போ இன்னக்க நீ லா தனி பிகியல் ஐனல் முஷாகத மினுவது சொல்லுவா, கண்கூடாக பார்க்கப்படக்கூடியதை மட்டும் நீ நாடவில்லை, கண்கூடாக பார்க்கப்படக்கூடியதை மட்டும் நீ நாடவில்லை, அந்த ரிசுக்கு ஃபுல்லான்னு அர்த்தம். ரைட்டா? லா தனி இப்போ இன்னக்க லா தனி பிகி, ரிசுக்கு என்பதை கொண்டு நாடவில்லை, ஆத ரிசுக்கு நாடவில்லை, இல்லை ஐனல் முஷாகத மினுகு, அந்த ரிசுக்கில் இருந்து கண்கூடாக பார்க்கப்படக்கூடிய அந்த ஐனை மட்டும் நீ நாடவில்லை. பலி நௌல் மஅலூமு அல் முஸ்தமிர்ரு வித் ஆகுபி ஜரையானிகி, ஒன்றன் பின் ஒன்றாக நிரந்தரமாக ஓடுவது விளங்கப்படக்கூடிய அந்த நதின்னு அர்த்தம். அதே மாதிரி சொர்க்கத்தில் கொடுக்கப்படக்கூடிய ரிசுக்குகள் நவுகள் ஃபுல்லாக துன்யாவுடைய நவு மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும்னு அர்த்தம். ஏழு விளங்குதப்பா? லா தைனிபி, இந்த நதியை கொண்டு நீ நாடமாட்டாய், தண்ணீரை கொண்டு, லைனல் முஷாகதமின், அந்த நதியிலிருந்தும் கண்கூடாக பார்க்கப்படக்கூடியதை மட்டும் நாடமாட்டாய். பலீர் நவ் அல் மஅலூம அல் முஸ்தமிர்ர வித் ஆகுபி ஜரையானிகி, தண்ணீரினுடைய ஓட்டம் ஒன்றன் பின் ஒன்றாக நிரந்தரமாக ஓடுவது விளங்கப்படுகிறதே, அந்த நோவைத்தான் நீ நாடுவாய். விளங்குதா? ஆனால் இன்காணத்தில் இஷாரத்து, இந்த சுட்டி காட்டப்படக்கூடியது இல்லை ஐனிகி, குறிப்பிடப்பட்டதின் பக்கம் இருந்தாலும் சரிதான். குறிப்பிடப்பட்டதுன்னா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியன்னு அர்த்தம். இப்போ ரிசுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்றை சுட்டி காட்டினாலும் சரிதான், நவகள் ஃபுல்லான்னு தான் அர்த்தம். ரைட்டா? அப்போ பல் மானா கருத்து என்ன? ஆதா இந்த ரிசுக்கு மிசுலுல்லதி, ஏற்கனவே துன்யாவிலே கொடுக்கப்பட்ட மாதிரின்னு அர்த்தம். வலம்மா வலாக்கின் லம்மா உஸ்துஹிக்கும ஷபஹு, அந்த ஒப்பை உறுதி செய்யப்பட்ட போது, பைனகுமா, இந்த ரெண்டுக்கு மத்தியிலே ஒப்பிட்ட அந்த ஒப்பு உறுதி செய்யப்பட்டு விட்ட போது, ஜுவைல தாத்துகு, அதனுடைய தாத்தை தாத்தகு, இதுக்கு முன்னால் உள்ள தாத்து மாதிரி ஆகியாச்சு.
இது வந்து அது மாதிரியே இருக்குங்கிறதுனால துன்யாவுடைய இதுக்கே என்ன செய்யப்பட்டுருச்சு, உப்பாக்கப்பட்டுருச்சு. இதே மாதிரினா கதாலிக்கு இப்படித்தான் அபு யூசுப் அபு ஹனீஃபா, அபு யூசுப் அபு ஹனீஃபாவும் அப்படித்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா. அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா இருக்கும், அபு ஹனீஃபா அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபு ஹனீஃபா, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போலவா இருக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்ல வேண்டிய இடத்துல எப்படி சொல்கிறாங்க, அபு யூசுப் அபு ஹனீஃபாங்கிறான். ரெண்டினுடைய ராத்தும் ஒன்று தான். கல்வியில் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எவ்வளோ திறமையாக இருந்தாங்களோ அதே மாதிரி யார் இருக்கா அப்படின்னு சொல்லுது. முத்ததா கபராக தான் ஆக்கணுங்க. அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபு ஹனீஃபா, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போலங்கிற இடத்துல தான் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கும்னே சொல்கிறோம். ரெண்டும் கல்வியில் ஒரே தரமாக இருக்காங்க உஸ்தாது மாணவர். இதை கூட கல்வியால் கொண்டு வருவாங்க. ரெண்டும் மாரிபாவாக இருந்தால் என்ன இருக்கு, எதனாலும் முத்ததாவாக்கலாம் எதனாலும் கபராக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து முந்தினது தான் முத்ததாவாக ஆக்கணும், ரெண்டாவது கபராக தான் ஆக்கணும். இதில் முந்தினது தான் முத்ததாவாக்கணும். ஏன்னா நீ ஆன் பண்ணிட்டியா இல்லை. இப்போ அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கும், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினா யாராயிருது, முஷப்பபி அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால் நீ மாற்றிட்டேன்னு வைய, அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கும், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினா உஸ்தாதை பிடிச்சி முஷப்பபி, மாணவரை பிடிச்சி முஷப்பபி ஆக்கினதாக வந்துடும். அப்படி முந்தினது தான் இங்கே முத்ததா. அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதிரியே இருந்தாங்க, அபு ஹனீஃபாவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியாவே இருந்தாங்கன்னு அர்த்தம். சரி, ரெண்டு பார்த்தோம். ரேட்டு தானேப்பா, ரேட் தானே. மின் கபிலி ஹாதா துன்யா, துன்யாவில் இதுக்கு முன்னால் நாங்கள் ரிசுக் அளிக்கப்பட்டதை போன்று இருக்கிறது என்று சொல்வார்கள். இப்போ ஜால சமரத்தல் ஜன்னத்தி, சொர்க்கத்தினுடைய கனியை எல்லாம் ஆக்கியிருக்கிறான். மின் சமரத்தி துன்யா, துன்யாவினுடைய கனியின் ஜின்ஸிலிருந்தே என்ன செஞ்சிருக்கிறான், ஆக்கியிருக்கிறான். ஏன், எமீல நப்சு இலேஹி, அந்த ரிசுக்கின் பக்கம் நப்சு சாய்வதற்காக, மையலாகுவதற்காக. அவ்வளமா தரா, அதை பார்த்த ஆரம்பத்திலேயே, அவ்வளமா தரானா நப்சு பார்த்த ஆரம்பத்திலேயே அதன் பக்கம் மையல் ஆகுவதற்காக வேண்டி. என்னன்றா, பார்த்த உடனே விரும்பணும். வேறு மாதிரி இருந்துச்சுன்னா விரும்ப மாட்டான். இப்போ இன்ன தபாயிய இயற்கை மாயிலத்தினது சாயும் இதில் மௌலூஃபி, எங்கே விளங்கப்பட்டதின் பக்கம்தான் சாயும். முன்ஃபிரத்துன் அப்படிதான், முத்தனஃபிரத்துன் விரண்டோடும், அந்த கைரிகி விளங்கப்படாத ரிசுக்கை விட்டு நப்சி என்ன செய்யும், விரண்டோடும், சாப்பிட மாட்டான். அதுவே தான் துன்யாவுடைய ரிசுக்கு மாதிரி ஆகிட்டான். மேலும் பையனலகா, அந்த நப்சுக்கு தெரிவதற்காக வேண்டி, மசியத்தகு அதனுடைய உயர்ந்த டேஸ்ட்டை அந்த நப்சு தெரிவதற்காக வேண்டி அப்படி ஆகியிருக்கிறான். ஒக்குன்க நியாமத்தி ஃபீகி, அந்த ரிசுக்கில் உள்ள நியாமத்தின் யதார்த்தத்தை தெரிவதற்காக வேண்டி அப்படி ஆகியிருக்கான். இல்லை துன்யாவுடைய ரிசுக்கு மாதிரியே இருந்தால் தான், இல்லை துன்யாவுடைய ரிசுக்கு மாதிரி இருக்குன்னா சாப்பிட்டா வேலை மாதிரிலப்பா இருக்கு. இப்போ தம்ரூட்டு நம்ம மற்ற கடைகளில் வாங்குறதுக்கும் கூத்தானில் போய் டைரெக்டாக செஞ்ச ஒன்று வாங்கிக்கிற சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. விளங்குதான் கேட்டேன். கூத்தானில் செய்கிறாங்க அங்கே மௌலானா பேக்கரியில், சூடாக சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ மற்ற இடங்கள்லாம் வாங்குறமா அது ஒரு வாரம் ஆயிரும், அது கெட்டியாக இருக்குது, அது குழு குழுன்னு இருக்குது, நல்லா அழகாக இருக்குது, சுவையாக இருக்குது. கடையில் விற்கிறதுக்கும் அங்கே வாங்கிட்டு இருந்தால் விற்கிறாங்க, ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுது. புதுசாக அங்கே செய்கிற இடத்துல போய் வாங்கினா வித்தியாசமாக இருக்கும். அந்த திருநெல்வேலி அல்வாவை இங்கே கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கும் இந்த சூடாக அந்த இருட்டுக்கடை அல்வா வாங்கி சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்லப்பா. அது 100-150 கூட சாப்பிட்ருவான். அங்கே நின்னா இலையில் வச்சு கொடுக்குறானே, 100-150 அடிச்சு விட்ருவான். சூடாக எடுத்து அப்படி கொடுப்பான் செஞ்ச உடனே. இங்கே வந்துட்டு வந்து லேட் ஆயிடுதுல, ஆறி அணந்து போயிடுது. அப்போ துன்யாவுடைய ரிசுக்கு மாதிரியே தான் இருக்கும், சாப்பிட்டு பார்த்தா வித்தியாசம் இருக்கும். அதை மாதிரி ஆகினா தானே வித்தியாசம் இங்கே தெரியும். எடுத்துனப்பா, அதான் வெய்யத்த பையன் அல்லவா, நப்சு விரும்பும் ஒன்று. அடுத்து வெய்யத்த பையன் அல்லகா, அந்த நப்சுக்கு தெரிவதற்காக வேண்டி, மசியத்தகு அதனுடைய டேஸ்ட்டு தெரிவதற்காக வேண்டி, ஒக்குன்னுக நியாமத்தி ஃபீக, அந்த ரிசுக்களுடைய நியாமத்தின் யதார்த்தம் தெரிவதற்காக வேண்டி. விளங்குதப்பா, யதார்த்தம் தெரிவதற்காக வேண்டி துன்யாவுடைய ரிசுக்கு மாதிரியே ஆகப்பட்டிருக்கு சொர்க்கத்தினுடைய ரிசுக்கு. இது லவ்கான ஜின்சன் லம் யோகது விளங்கப்படாதா இருந்தால் லன்னை விளங்கிடுவான். அன்னோகுந்த ரிசுக்கு லாயக்குனி இல்லா கதாலுக்கு இப்படி தான் இருக்கும் போல் இருக்கு, சொர்க்கத்தில் வழங்கிட்டு போயிடுவான். இல்லை அறிமுகம் இல்லாத இருந்தா இருக்கு, ஓ சொர்க்கத்தில் உள்ளது இப்படி தான் விருப்பம் வராது, ரிசுக்கு இங்கே தான் இப்படி தான் இருக்கும் போல் இருக்கு.
ரிஸ்க்கு இங்கே இப்படி தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு விளங்கிட்டு போயிடுவான். விளங்குன ரிஸ்க்காக இருந்ததுன்னா டக்குன்னு சாயும், விளங்கலைன்னா ஓ இங்கே இப்படி தான் இருக்கும் போல் இருக்கு சாப்பாடுங்கிறது. சாப்பிட்டு பார்த்த உடனே தான் விளங்கும். ஆனால் பார்த்த உடனே டக்குன்னு எப்போ தான் விளங்கும்? மௌலூஃபாக இருந்தால் தான். ரைட்டா? எடுத்துன பார்த்து வைக்கிறது இல்லை அடுத்து வைக்கிறது விளங்குதா? அப்போ இது லவுக்கான ஜின்சலம் யோகது விளங்கப்படாதா இருந்தா இல்லைன்னு அவன் நினச்சிக்கிடுவான். அன்னஹூ இந்த ரிசுக்கு லாயக்குன்னு இல்லை, இப்படி தான் இப்படி அது வரை இருக்காது போல் இருக்கு, சொர்க்கத்தில் உள்ள ரிசுக்கு இல்லை இப்படி தான் இருக்கும் போல் இருக்குன்னு விளங்கிட்டு போயிடுவான். அல்லது எப்பா துன்யாவிலே ரிசுக்கு அளிக்கப்பட்டதை போலவே இருக்கிறதுன்னு அர்த்தம் வைக்கலாமா? சொர்க்கத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் 10 மணிக்கு தந்ததுதானே, அது மாதிரி இருக்குது 12 மணிக்கு தர்றீங்களே, சாப்பிட்டு போட்டு வித்தியாசம் இருக்கும்பா, அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் வித்தியாசம் இருக்கும்பா டேஸ்ட்டில். அவுஃபில் ஜன்னத்தி சொர்க்கத்திலே ரிசுக்கு அளிக்கப்படும் போதெல்லாம் ஆதல் ரிசுக்கு நான் கபல் நான் இதுக்கு முன்னால் 10 மணிக்கு கொடுக்கப்பட்ட அது மாதிரி இருக்க இந்த 12 மணி ரிசுக்குன்னு சொல்லப்படுமா? ஏன்னால் அன்ன தாமகா சொர்க்கத்தினுடைய ரிசுக்குகள்லாம் முத்தஷாபுகு சூரத்தி சூரத்தில் ஒன்றுக்கொன்று ஒப்பானதாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டில் வித்தியாசமாக இருக்கும். பாரு கமா உக்கிய அனில் ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கப்பட்டிருப்பதை போல அன்ன ஆதகும் சொர்க்கவாசிகளில் ஒருவர் யூத்தாபி சாபத்தி ஒரு தட்டையே கொடுக்கப்படுவார், ஒரு தட்டையை ரிசுக்கு தட்டையை கொடுக்கப்படுவார். ஃபேக்குல் மின்கா இருந்து சாப்பிடுவார். சும்மா யூத்தாபி உஹரா இன்னொரு தட்டையை கொடுக்கப்படுவார். ஃபேரா தட்டையை பார்ப்பார், தட்டில் உள்ள உணவை மிஸ்லல் ஊலா 10 மணிக்கு காலையில் கொடுக்கப்பட்ட மாதிரி இருக்கும். இப்போ எக்கூல் உடனே சொர்க்கவாசி சொல்லுவாராம், எக்கூல் தாலி அப்போ தான் சொல்லுவாராம், இன்னும் இதுக்கு முந்தி 10 மணிக்கு தந்தீங்களா மறுபடியும் கொண்டு வர்றீங்க. உடனே இப்போ எக்கூல் மலக்கு சொல்லுவார், ஏய் குல் சாப்பிட்டு பாருப்பா. இப்போ லவ்னு நிறந்தான் வாயுதுன்னு ஒன்றா இருக்கும். இப்போ தாமு முக்தலிஃபுன் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும்பா. டேஸ்ட் என்ன செய்யும்? இல்லை பிரியாணியே வேலூர் பிரியாணி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, குளத்தூர் பிரியாணி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, மதுரை பிரியாணி வித்தியாசமாக இருக்குது, கேரளா பிரியாணி வேறு மாதிரி இருக்கும். பிரியாணி தான் எல்லாம், ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட். பள்ளவட்டி பிரியாணி ஒரு சூப்பராக இருக்குது. வேலூர் பிரியாணி எல்லாத்தையும் தூக்கி போடுது, ஆம்பூர் வேலூர் பிரியாணிங்காங்கல்ல, அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. மந்தி சாப்பாடு இங்கே சாப்பிட்றதுக்கும் நீ காரைக்கால் போய் சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கும். காரைக்கால் பிரியாணி மந்தி இரவாஞ்சேரிலே போய் சாப்பிட்றது, அங்கே அரபியர்களே செய்கிறாங்களா, அந்த மந்தி வித்தியாசமாக இருக்கும். மீதமான இடங்களில் என்னது அந்த இரவாஞ்சேரிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் விற்கிறாங்க. இங்கே செய்கிற பிரியாணிக்கும் மந்திக்கும் இரவாஞ்சேரியில் போய் வாங்குகிற மந்திக்கும் வித்தியாசம் இருக்கும். ரைட்டு தானப்பா? அது மாதிரி தோற்றதுல தான்ப்பா ஒன்று இந்த இங்கே ரிசுக்கு சொர்க்கத்தில் டேஸ்ட்டு வேறுப்பான்னு மலக்குகள் சொல்லுவாங்களாம். இப்போ ஏவுக்குல் மீன்கா அப்போ அண்ணா அதுவும் யூத்தாபி சாபத்தி ஏவுக்குல் மீன்கா சும்மா யூத்தாபி உஹரா இன்னொரு தட்டையை கொடுக்கப்படும் கொண்டு வரப்படும். யாரா அதை பார்ப்பான், மிசிலர் ஊலா முந்தினதை போலவே பார்க்குவான். எக்கூல் தான் அப்போ தான் சொல்லுவானா மிசிலர் சொல்லுப்பா. ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கப்பட்டிருப்பதை போல அண்ணா அதுவும் சொர்க்கவாசியில் ஒருவர் யூத்தாபி எத்தனை தடவை படிக்க சொல்கிறா இசாபத்தி அடுத்து கமாருவி அன்னவு அலைஹிஸ்ஸலாம் நபிசல்லாம் சொல்லி அறிவிக்கப்பட்டிருப்பதை போல எப்படி கால நபிசல்லாம் சொன்னாங்க, வல்லதி நப்சி பி எதிகி வல்லதி நப்சி பி எதிகி வல்லதி ஒருவன் மீது ஆணை நஃப்சு முஹம்மதி எப்படி படிக்கணும்பா? வல்லதி ஒருவன் மீது ஆணை நஃப்சு முஹம்மதின் பி எதிகி முஹம்மது ஸல்லல்லாஹுடைய உயிர் யார் கையில் இருக்கிறத மீது ஆணையா சொல்கிறேன். இன்னர் ரஜில் அல்ல இன்னர் ரஜில மின் அகிலில் ஜன்னா சொர்க்கவாசியில் ஒருவன் இல்லை எத்த நாவலு சமரத்தை ஒரு பழத்தை பறிப்பான், நீ ஏவுக்கொள்ளாதை சாப்பிடுவதற்காக வேண்டி ஆமாம் பறிப்பான். ஃபமாயியது இருக்காது, ஃபமாயியது வாசிலத்திலா ஃபீஹி வாய்க்கிட்ட கிட்ட போய் சேர்ந்துருக்காது. அத்தாயு பத்தியில் அல்லாஹூ மக்கானஹா அந்த பழத்தினுடைய இடத்தில் அல்லாஹ் மாற்றி விடுவான். மிசலகா அது போன்றதை மாற்றிடுவானா இல்லை ஒரு பழத்தை பறிக்கதாமலே செய்வே. டேய் இப்போ நம்ம ஒரு பழத்தை கொலையில் இருந்து பிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, அந்த பிச்சை இடம் எப்படி இருக்கும்? காலியாக தானே இருக்கும். ஆனால் சொர்க்கத்தில் எப்படி இருக்காதான் பிச்சையில் இப்போ தான் பிச்சை மறுபடியும் அங்கே நிற்குதே. இது அடுத்து பிச்சோம்னா அடுத்த டக்குன்னு முளைச்சிருமா, பிக்க வந்துக்கிட்டே இருக்குமா, அப்படி கொடுக்கணுமா? விளங்குது குறைச்சியாக இருக்குல்ல. அப்போ வாய்க்கிட்ட கூட போய் சேர்ந்துருக்காது. அத்தாய் பத்தியில் அல்லாஹூ மக்கானா அதனுடைய இடத்துல எல்லாம் மாற்றிடுவான். மிசிலஹா
அது போன்றதை என்ன செய்வான், மாற்றிடுவான். பல அல்லவும் அவர்கள் இதா ரவுகால் ஹையத்தி ஊலா, முந்தின தோற்றத்தின் மீதே பார்க்கும்போது காலு தாளிக்க போது தான் சொல்லுவாங்களாம். சரி, இப்படி அர்த்தம், துன்யாவுடைய ரிஸ்க்கு மாதிரி சொர்க்கத்திலே உள்ள ரிஸ்க்கு மாதிரி அல்லது பறிச்சவனு டக்குன்னு முளைக்கணும் 3 இருக்குல்ல, இதில் எது சிறந்தது என்றால் துன்யாவுடைய ரிஸ்க்கு மாதிரி இருக்குன்னு சொல்ல தான் சிறந்ததான். அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.